வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 22வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் இப்போ தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய மனசே இப்போ தாண்டா ஆறி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப அவன் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யக்ஷு கிங் பையன் நான் தான் தோக்கடிச்சிட்டேன்ல அப்படின்னா ஷின் ஃபேமிலியோடைய ரெசிடென்சி இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம். அதனால இப்போ அதை நான் போயிட்டு எடுத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப எப்படியோ ஒரு வழியா அவன் போய் தொலைஞ்சான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு மேல கை வைக்கவும் அவன் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சான். இங்க நடந்த சம்பவத்தை உன்னோட அக்கா கிட்ட சொல்லாத. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ரெசிடென்சியா திருப்பி ரினோவேட் பண்ணி உன்னுடைய அக்காவை நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதனால நீ அமைதியா இருக்கிறது தான் நல்லது. உனக்கு புரிஞ்சிச்சாடான்னு ஹீரோ கேட்கவும் மாமா எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப புத்திசாலி தான், நீ பொழைச்சிக்கோடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. நீ முதல்ல இங்கிருந்து போடான்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு ரோட்டு சைடு போறப்ப பார்த்து போங்க மாமான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு என்னுடைய அக்கா கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னான். அப்படின்னா அந்த இடத்துல அவன் என்னவோ பண்ண போறான். அதனால நானே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்ண திடீர்னு அவனுடைய கால் என்னவோ ஆகி கீழே விழவும் என்னுடைய காலு அவனுக்கு பின்னாடி பார்த்துக்கு முன்னாடி என்னுடைய காலை நான் சரி பண்ணி ஆகணும் போல நான் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆயிடுது. வேகமாடா சீக்கிரமா எல்லாரும் தயாராகுங்கடா. யக்ஷு உஷா இந்த இடத்துக்கு எப்ப வேணும்னாலும் வருவான். அதனால எல்லாரும் தயாரா இருங்கடா. அந்த இடத்துல 2 ஸ்வாட்ஸ்மேனை உட்கார வைங்க. அந்த இடத்துலயும் சில பேர் போய் மறைஞ்சுக்கிட்டு இருங்கடா. வாங்கடா அங்கேங்கடா நின்னுக்கிறீங்க, போயிட்டு மேல மறைஞ்சுக்கிட்டு இருங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவன் யக்ஷி உஷா யக்ஷி லியானியே தோக்கடிச்சிட்டான். நீங்க என்ன நம்மளால அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு அவன் கேட்கவும் நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா யக்ஷி உஷா வந்து யக்ஷி குங் பாய்க்கும் அப்புறம் யக்ஷி லியானிக்கும் எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால அவனுடைய சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால இப்ப அவன் இங்க வந்தாலும் அது நம்மளுக்கு தான் சாதகமா அமையும். அவன் உண்மையிலேயே இப்ப இங்க வந்தானா இங்க இருக்கிற ஆளுங்களை யூஸ் பண்ணி அவனை அசல்ட்டா நம்ம தோக்கடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு யக்ஷி ஃபேமிலி கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு சில ரிவார்டுங்க கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஷீஷங் எனக்கு தெரியும்டா நீ உன்னுடைய சத்தியத்தை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன்றான். ஷீஷங் உண்மையிலே நீ கொஞ்சம் தைரியமானவன் தான். நீ உன்னுடைய ரெசிடென்சியா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு என்ன பிடிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வெப்பன் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து நகரமும் அவனுடைய ஆள் மூஞ்சிலே அடிச்சு திருப்பி அவனுடைய கைக்கே வந்துருது. உன்னை கொஞ்சம் சுத்தி பாருடா, பாடி கார்ட்ஸ் வெளியில வாங்கடா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் டக்குன்னு பறந்து வந்துகிட்டு இருக்க. சீக்கிரமா அவனை பிடிங்கடான்னு அவன் சொல்லவும் டக்குன்னு எல்லாரும் வந்து ஹீரோவை சுத்தி வளைச்சறானுங்க. யக்ஷூசா இது ஒன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற போட்டி இல்ல. என்னுடைய சைட்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க, இருந்தாலும் என்னால நம்ப முடியல, நீ இன்னும் நின்னுகிட்டு தான் இருக்கியான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி வேகமா போயிட்டு அங்க இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்கவும் அவன் பறந்து வந்து சைட்ல லைட்டாட்டு இருக்கிறதுல அடிக்க வரவும் ஹீரோ டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு கவனமா இருக்குடா, நீ அதை உடைச்சிட போற, அது என்னுடையதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவனை உதைச்சி பறக்க விட அவனும் பறந்து வந்து அந்த தண்ணியில விழுந்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய மாஸ்டரே அடிச்சிருப்ப, நீ சாவாம இந்த இடத்துல இருந்து போக மாட்டாடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடறான். உங்களை மாதிரி வீக்கா இருக்கிற ஆளுங்க எல்லாம் என்ன கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்காடா? இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்டா, இவனை விடாதீங்கடா, சாவடிங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ சைலண்டா நின்னுகிட்டு அவனுங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு நகர்ந்து வந்து அவனுடைய கைத்துல அடிச்சுட்டு இன்னொருத்தனையும் போயிட்டு உதைச்சு தள்ளிட்டு திருப்பி மேல எகிரி போயிட்டு கீழே வந்து குத்தமும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவான். அவனுங்களும் பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. மேல இருக்கிறவனுங்க எல்லாரும் டக்குன்னு அம்புங்களை விட ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்து டக்குன்னு அதுல இருந்து எப்படியா தப்பிச்சிடறான். மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அம்பு வந்து பின்னாடி குத்துவான். ஐயோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொல்லத்துக்குள்ளார விழுந்துறானுங்க. ஹீரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதிகமா அம்புங்களை வரத்தை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடும். அவனும் அந்த தண்ணிக்குள்ளார இருந்து மேல வந்து வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னுடைய வீட்டுக்குள்ளார சாவ
கூடாது வாடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய காலை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டு வெட்ட வந்தவனுங்கள அவனை யூஸ் பண்ணி போட்டு அடி நடிக்க ஐயோன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவனுங்க எல்லாரையும் அவனை யூஸ் பண்ணி போட்டு அடி நடிக்க சைட்ல இருந்ததெல்லாம் போட்டு அடிச்சிடறான். கடைசியா கதுவாண்ட இருந்தவனுங்கள அவனை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு அடிக்க யக்ஷி உஷா இதுக்கப்புறம் எங்க கிட்ட குடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. நான் இன்னைக்கு இந்த சண்டையில செத்தாலும் சரி நான் இந்த இடத்த உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டா. வாங்கடா அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் அடிச்சு தள்ளிடுறான். சீனை கட் பண்ணா அவனே சாவியை கொடுத்துட்டு யக்ஷு இந்தாங்க வீட்டோடைய சாவி, இதுக்கப்புறம் இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதை நீ ஆரம்பத்திலே பண்ணியிருந்தனா இந்த அளவுக்கு நடந்திருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல. வேஸ்டா என்கிட்ட போயிட்டு நீங்க அடி வாங்கிட்டீங்களேடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், அதான் இதுக்கப்புறம் எதுவும் இல்ல எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுங்கடா. அந்த வீட்டுக்குள்ளார என்னென்ன நல்ல ஐட்டம் இருக்குன்றத நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. எல்லாரும் அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறானுங்க. இவன் என்னடா இன்னும் எதனா கிடைக்குமானே பாத்துக்கிட்டு இருக்கான். சி ஃபேமிலியோடைய ஹவுஸுக்குள்ளார இப்ப எதுவுமே இல்ல, அது எல்லாமே காலியா இருக்கு. அந்த இடத்துல ஒன்னால ஒரு முடிய கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ. அவன் கூட இருந்தவன் ஹீரோவை பார்த்து எச்ச துப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப. யக்ஷு உஷா ஷின் ஃபேமிலியோடைய ஹவுஸ் ஒன்னும் காலியாலாம் இல்லடான்னு யாரோ சொல்ற சவுண்டு கேட்க என்னன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் எல்லா ட்ரெஷரையும் ஷின்ஷெங்கு தாண்டா மறைச்சு வச்சிருக்கான். ஹீரோ அதை கேட்டு கடுப்பாவ யாரு இது யாரு பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு அவனு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை ஷின் ஃபேமிலியோடைய சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போறேன், அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். ஆனா நீ ஷின்ஷேங்க இந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்தி ஆகணும், அதுக்கப்புறம் நீ எனக்கு சில ஹெல்ப்பும் பண்ணணும்டான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. லின் குயிங்ஸி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய அப்பா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல, நீ என்னுடைய காட்ஃபாதரா இருக்கிறதுக்கு தகுதியானவனே இல்லைன்னு குயிங்ஸி சொல்லவும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், வெளியாளு ஒருத்தனுக்காக என்னைய நீ அசிங்கப்படுத்துறியா, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய வெப்பனை எடுத்துக்கிட்டு அடிக்க வரவும் அதை பார்த்து அவ பயப்பட ஆரம்பிக்க ஹீரோ டக்குன்னு அவனுடைய கைத்துல சோட வச்சுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தரை சாவடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப, நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அடிச்சு கீழே தள்ளிடுறான். அப்படின்னா ஷின்சாங் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு வந்த அப்பாவா, எதுக்காக நீ அவரை இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஹீரோ கேட்கவும் அவன் என்னுடைய தத்து அப்பாவா ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா அவன் தான் என்னுடைய அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி சாவடிச்சான், என்னுடைய அம்மாவையும் ஷின் ஃபேமிலியில இருந்து துரத்தி அடிச்சுட்டான், என்னுடைய அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கூட இருக்க சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதுக்கப்புறமா அவங்க ஆத்துல எகிரி குதிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவனை பத்தி என்கிட்ட கேட்டானா என்ன எப்பயும் அவன் ஒரு பொருள் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், யக்ஷு கிங் பாய் கிட்ட வேலை செய்ய சொல்லியே என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான், அது எல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி யக்ஷு கிங் பாய் கிட்ட வேலை செய்ய சொல்லி என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான்னு கிங்ஸி சொல்லவும் அவன் அதை எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சான். நான் மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா இல்லைன்னா யக்ஷு கிங் பாய் என்ன எப்பயோ சாவடிச்சிருப்பான், நான் இவ்வளவு நேரத்துக்கு உயிரோடே இருந்திருக்க மாட்டேன், என்னடி பேசிக்கிட்டு இருக்க வாய முடிடின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ டக்குன்னு அவனை அடிச்சு கீழே விழ வச்சான். என்னுடைய டேண்டைனை அவன் அழிச்சுட்டான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் உன்னை சாவடிக்காம இதோட விட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா, ஏன்னா என்னுடைய புது வீட்டுல ரத்தக்கார படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டான்னு ஹீரோ சொல்லவும் ஒன்னு அவன் கடுப்பா சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு நான் பாடம் மட்டும் தான் எடுத்தேன், அதனால நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடு, அடுத்த தடவை மாட்டினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம், நம்ம போயிட்டு கிரீன் ஹில்லுல வாயலாம், வேற எங்கேயும் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்ல, வாங்க நம்ம இங்க இருந்து போலான்னு அவன் சொல்லவும் அவனும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். நான் இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளவு காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தேங்க்யூ யக்ஷி உஷான்னு குயிங்ஸி சொல்லவும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் அந்த சீக்ரெட் ரூமை பாக்குறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அது எங்க இருக்குன்றத கொஞ்சம் சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும் அவ சிரிச்சுட்டு நீ சொல்றத காரணத்தை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, நீ ஷீஷாங்க இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்க, அதனால என் கூட வா நீ நம்ம போலான்னு சொல்லிட்டு கிங்ஸி அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் ஹீரோவும் பின்னாடியே கிளம்பி போயிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போட்டுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்றேன். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.